தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லா அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு மேல் டாமினண்டான இண்டஸ்ட்ரி தான். இங்க ஒரு ஹீரோயின் சர்வை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். 22 வருஷமா ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா 70 to 80 ஃபிலிம்ஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜஸ்லயும் தன்னோட ஆதிக்கத்தை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல எத்தனை ஒரு இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது பெரிய விஷயம். ஆனா இவங்க ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா வளம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல சினிமாவை பொறுத்தவரை 30+ மேல அவங்க வந்து வயசாயிடுச்சுன்னா அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. அதாவது ஹீரோயின் கேட்டகரி அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இங்க சக்சஸ்ஃபுல்லா ஹீரோயினா கண்டினியூ பண்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொல்லவே வேணாம், ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்க. இந்த ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு காலத்துல மதிப்பே இல்லை. அப்படியும் ஒரு சில ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அவங்களாம் ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் பண்ணா 100ல ஒரு 2-3 படம் தான் வெளியே தெரியும். அதுல ஏதாவது ஒரு படங்கள் தான் ஹிட் ஆகும். ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறமா ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ்க்கு நிறைய மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் எங்களையும் ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இப்போ ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம் ஒரு 100 கோடி பட்ஜெட்ல உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் அது இவங்களால தான் சாத்தியமாச்சு. வேற யாருங்க? தி நேம் இஸ் நயன்தாரா. தி நேம் இஸ் நயன்தாரா. The name is Nayanthara. ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு மெட்ராசிடா 07. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து ஹைப் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து அமுக்கிடுப்பாங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Why Nayanthara is successful? நயன்தாரா சக்சஸ்க்கு ஒரு பெரிய காரணம் நான் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி. வெல், இப்ப கூட ஏதோ ஒரு சோஷியல் மீடியால எங்கேயாவது ஒரு சோஷியல் மீடியால டெய்லி அவங்களை பத்தி ட்ரோல்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அண்ட் அவங்களை பத்தி நெகட்டிவா போட்டுட்டு தான் இருக்காங்க. வேற ஏதாவது பேஜ்லயோ இல்ல நியூஸ் சேனல்லையோ நயன்தாரா பத்தி போட்டாங்கன்னா அவங்களை பத்தி பாசிட்டிவா ஒரு 50 கமெண்ட் வருதுன்னா ஒரு 30-40 கமெண்ட் அவங்களை பத்தி நெகட்டிவா தான் வரும். அவ்வளவு நெகட்டிவிட்டி ஆன்லைன்ல அவங்க சுத்தி இருக்கு. பட் இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்துக்குமே அவங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் அவங்களோட பெரிய சக்சஸ் பாக்குறேன். எவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலுமே அந்த நெகட்டிவ்லாம் வந்து இவங்க கமெண்ட் பண்ணாம அவங்களோட ஃபீலிங்ஸ் மூலியமா ஒர்க் மூலியமாவும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்களே, அதுதான் அவங்களோட பெரிய சக்சஸ் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும்ல. பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, அங்க உங்களுக்கு பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு உங்களுக்கு பிடிக்கல, 3 பேர் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த 3 பேர்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க, அந்த 3 பேர்கிட்ட எப்படி வேலை செய்றீங்க, உங்க வேலையை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்றீங்க, அதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த 6 பேர் இருக்காங்கல்ல, அந்த 6 பேரை விட நீங்க கொஞ்சம் மேல போவீங்க. அந்த விஷயத்தை தான் நான் இந்த பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்களை 1000 பேர் கலாச்சாரம் ட்ரோல் பண்ணாலும் அவங்களும் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் தானே. நீங்க நினைச்சு பாருங்க, டெய்லி அவங்க எழுந்திரிச்சு சோஷியல் மீடியா போகும்போதோ அவங்களை பத்தி நெகட்டிவா நிறைய விஷயங்கள் வரும்போது அதை கடந்துதான் அவங்க போய் ஆகணும். பட் அதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஏற்றுக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒர்க் வந்து நம்ம நடக்காது. அந்த விஷயத்த அவங்க கிளீனா பேலன்ஸ் பண்றாங்க. வேற இன்டர்வியூலயும் அதை அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ், டெய்லி நான் வந்து என்னை பத்தி நிறைய விஷயங்கள் நான் பார்ப்பேன். அதை பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட நான் கடந்து போயிடுவேன். அதை நான் பர்சனலா எடுத்துக்க மாட்டேன். அவங்க சக்சஸ்க்கு மெயின் ரீசனே இதுதான். இந்த ஒரு விஷயத்த அவங்க மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப்லயும் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஒரு விஷயம் உங்க பத்தி நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா அதை மைண்ட்ல ஏத்துக்க கூடாது. இந்த ஒரு விஷயத்த பர்சனலா நான் ஃபாலோ பண்றேன். சில சம்டைம்ஸ் நான் ரொம்ப லோவா இருப்பேன். சில விஷயங்கள் சில பேர் நம்ம சுத்தி இருக்கவங்க வந்து என்னை பத்தி தப்பா பேசுவாங்க, இல்ல வந்து எதனா ஒரு விஷயமா என் காதல் வந்து விழும். நாள் ஃபுல்லாவே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது நம்மளை பத்தி சொல்லிட்டாங்களே, கூட அந்த பையன் ஃப்ரெண்ட் ஆச்சு, சுத்தி இருக்கவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அது நெகட்டிவா ஃபீல் ஆகும். பட் அந்த டைம் நான் அதை இக்னோர் பண்ணிட்டு என் வேலையை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே நல்லா போகும். நான் அதையும் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்னோட டேவும் வந்து சரியா போகாது, என்னோட ஒர்க்கும் வந்து என்னால பண்ண முடியாது. இதை லேட்டா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரீசெண்டா பிஸ்மி அவருக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஏர்போர்ட்டை வந்து நயன்தாரா அவர்களை மீட் பண்ணும்போது அவங்க பசங்களை கூப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க. அந்த வீடியோ கூட இருக்கும்.
ஸோ அழகா அவங்களுக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஒரு பாசிட்டிவிட்டி. நம்ம வந்து பாசிட்டிவா இருந்தாலுமே நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த வலைப்பேச்சில நயன்தாரா அவர்களை பத்தின அந்த நெகட்டிவான விஷயம் எதுவுமே போடுறது இல்லை. உன் மேல கல் அடிச்சா நீ திருப்பி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. நீ பொறுமையா அடிச்சுக்கிறியா அடிச்சுக்கிற அவன் தள்ளி விட்டுட்டு நீ பாட்டு வேலையை பார்க்கறதுக்கு இருந்தீங்கன்னா உன் மேல கல் அடிச்சவனே நாளைக்கு உன் மேல பூ தூக்கி போடுவான். அதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் அவங்களோட பாஸ்ட் நிறைய நயன்தாரா ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து அவங்களை பத்தி புகழ்ந்து பேசும்போதும் அவங்களை வொர்ஷிப் பண்ணும் போதும் அவங்களுக்கு பிடிக்காதவங்க சொல்ற ஒரே விஷயம் அவங்களோட பாஸ்ட்டை பத்தி பேசுவாங்க. நான் புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க பாசத்துக்கு ஓட வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 3-4 லவ் ஃபெயிலியர் ஆகுது. 3-4 ஹீரோயின்ஸ் லவ் பண்றாரு, 3-4 பொண்ணு லவ் பண்றாரு. அவருக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகுது. லவ் ஃபெயிலியர் ஆகிட்ட பிறகு அவர் வந்து லவ் எல்லாம் தேவையில்லை, லவ் எல்லாம் வேஸ்ட், லவ் எல்லாம் தேவையில்லை, ஆனால் சிங்கிளாவே வந்து அவர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு தலைவனா கொண்டாடுறாங்க. என் தலைவன் பாத்தியா லவ் ஃபெயிலியர்லாம் எப்படி இருக்கான், தலைவன் பாத்தியா 3 பேர் லவ் பண்ணாலுமே பொண்ணுங்க எல்லாம் தப்பு, தலைவன் கெத்தா இருக்கான் பாத்தியா சொல்லிட்டு அந்த ஹீரோக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இதுவே ஒரு பெண்ணுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி அவங்க நல்ல ஒரு பார்ட்னர் கழிச்சு அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டா அந்த பொண்ணுக்கு ஒரு ஹேஷ்டேக் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, வேற மாதிரி பேசுறானுங்கல்ல. இதையும் ஒரு பையனுக்கு பேச மாட்டானுங்க. அந்த பொண்ணோட கேரக்டரை வச்சு தப்பா பேசுற சமூகம் ஒரு ஆணுக்கு ஒரு 3-4 பேரை லவ் பண்ணா அந்த ஆணை மட்டும் என் தலைவனா ஒரு கெத்தா கொண்டாடுது. ஏன்னா அவன் ஆம்பளை மாமா. ரெண்டாவது நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அவங்களோட டிசிப்ளின். ஒரு படத்துல நம்ம ஹீரோனா கமிட் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன புதுமுக டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நயன்தாரா வச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2-3 டேக் பெரிய ஹீரோயின்ஸ் பெரிய ஹீரோ வச்சுக்கோங்க, பெரிய ஹீரோயின்ஸ் அவங்கலாம் ஜஸ்ட் ஒரு 2 டேக் 3 டேக்ல வந்து அவங்க ஓகே பண்றாங்க. அதுக்கு மேல 5 டேக் போச்சுன்னா அவங்க கொஞ்சம் எஸ்டிட் ஆவாங்க, நடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்களை பொறுத்த வரைக்குமே எத்தனை டேக் கேட்குறியோ ஐ எம் ரெடி டு ஆக்ட். அது வந்து ஒரு இன்டர்வியூல வந்து விக்னேஷ் சொல்லியிருப்பாரு, மாயா அப்புறம் வந்து கனெக்ட் பண்ண டேரக்டர் அவரும் சொல்லியிருப்பாரு. சம்டைம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில எமோஷன்ஸ் எனக்கு தேவைப்படும், அது வந்து சரியா வரல அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸா உட்காந்துட்டு இருப்பேன். அப்ப அவங்களே வந்துட்டு என்னாச்சு சார், ஏன் கன்ஃபியூஸா இருக்கீங்க, இல்ல மேம் இன்னும் ஒரு டேக் போலாம், பட் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் தயக்கமா இருக்கு அப்படின்னும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தைகள், சார் நீங்க டைரக்டர், நான் ஆக்டர், நான் நடிக்கிறது தான் காசு வாங்கிருக்கேன், இது என்னோட ப்ரொஃபஷன். ஸோ அதனால உங்களுக்கு எத்தனை டேக் வேணுமோ நீங்க எடுங்க, ஐ எம் ரெடி டு ஆக்ட் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு இன்டர்வியூல வந்து விக்னேஷ் சிவன் வந்து சொல்லியிருப்பாரு. விக்னேஷ் சிவன் வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் படம் பண்ணார்ல, அப்போ விக்னேஷ் சிவன் மட்டும் இல்லை ஒரு 2-3 டேரக்டர்ஸ் நான் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ டிசிப்ளினா இருப்பாங்க, கரெக்டா வருவாங்க, கரெக்டா ஒர்க் முடிச்சுட்டு கரெக்டா போவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டிசிப்ளினால தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ நம்ம ரஜினி சார் ஆகட்டும், தளபதி ஆகட்டும், நம்ம அஜித் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஏன் இவங்க ஸ்டார்ட் டைம்ல இவ்வளவு பெரிய பெரிய ஹீரோஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிசிப்ளினால் தான். இதே சொல்றேன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட், இது எந்த ஹீரோயின் நான் சொல்லல. ஒரு ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட் வந்து டிஐடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹீரோயினோட படத்துல வந்து என் ஃப்ரெண்ட் டிஐடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த ஹீரோயின், அது வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிம் அந்த செட்ல. அப்போ வந்து அந்த டைரக்டர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேக் வந்து சரியா பண்ணலையா, செகண்ட் டேக் சரியா பண்ணலையா. அப்போ வந்து ரெண்டாவது டேக் எடுக்கும் போதே அந்த ஹீரோயின் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சான், ஓயே அடினாங்களாம். 3வது டேக் போலாமா வேணாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க சொல்லிட்டாங்களாம், மேம் இன்னும் ஒரு டேக் போலாம் அப்படின்னா, சாரி என்னால முடியாது, ஜஸ்ட் 2 டேக் நான் பண்ணுவேன் அப்படின்னாங்களாம் அந்த ஹீரோயின். அந்த டைரக்டரோட ஃபேமிலி வந்து அந்த செட்டுக்கு வந்திருக்காங்க. செட்டுக்கு வரும்போது நம்ம பையன் படம் எடுக்கிறான் அவர் சொல்லிட்டு அந்த ஃபேமிலி செட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த ஹீரோயின் கிட்ட வந்து போட்டோ கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபேமிலி கொண்டு போயிருக்காரு. மேம் இந்த ஃபேமிலியில வந்திருக்காங்க, ஒரு போட்டோ மேம் அப்படின்னு அந்த டேரக்டர் கேட்கும்போது அந்த ஹீரோயின் சொல்லியிருக்காங்க, சாரி தலைவலிக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஷேர் பண்ணாங்க. தொழில பக்தியா தான் இருந்தாங்க. இந்த மாதிரி கேமரா வரும்போது கேமரா வந்து செருப்பு ஒருத்தர் கேமரா தொட்டுக்கும் போது இந்த மாதிரி பண்ணாங்க. பட் ஆனா அது மட்டும் தொழில் பக்தி இல்லை, அது டேரக்டர் என்ன வேணுமோ அது வரைக்கும் நடிக்கணும், அதுதான் ஒரு ஹீரோயின். டேரக்டர் வந்து 2-3 டேக் வந்து கேட்ட எக்ஸ்ட்ரா கேட்ட ஆரம்பிச்சாங்க. தலைவலிக்கு சார் இதே ஓகே பண்ணிக்கோங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து அந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணாரு. பட் ஆனா அந்த படம் வந்து ஃபிளாப், சரியான ஃபிளாப், பெருசா போகல அந்த படம். நயன்தாராவோட சில படங்கள் வந்து பெரிய விதத்தை ஓடாம இருந்திருக்கு, நிறைய ஃபிளாப் ஸ்கிரீன் நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் முதல் 2 நாள் 3 நாளுக்கான ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் வந்து படம் நல்லா இல்லையோ அவங்க படத்துக்கு வருது. ஏன் ஒரு ஹீரோஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆடியன்ஸை புல் பண்ற ஒரு பவர் இருக்கும்ல,
அந்த ஒரு விஷயத்த நான் எங்க படத்துல பார்த்தேன். கனெக்ட் படம் வந்துச்சுல, அந்த படம் வந்து காலையில 5 மணி ஷோ வந்து எல்லா தேட்டர்லயும் போடுறாங்க. அப்போ அந்த படத்துக்குள்ளவே விஷால் அவர்களோட லத்தி அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகுது. லத்தி பாத்தீங்கன்னா 5 மணி ஷோ எங்க தேட்டர்லயும் வந்து 5 o'clock ஷோ போடல. எல்லா தேட்டர்லயும் தமிழ்நாட்டுல 5 மணி ஷோ வந்து கனெக்ட் படம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்போ அது வந்து ஒரு பெருசா ப்ரொமோட் பண்ணாங்க அந்த படத்தை. அந்த படத்துக்கு வந்து இன்டர்வியூவே கிடையாது. 90 minutes கிட்ட நீங்க ஒரு ஹாரர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படம் ஃப்ளாப் தான். விஷால் ஒரு பெரிய ஹீரோ இல்ல, அவரோட படத்தையே 5 மணிக்கு போடல, இவங்களோட படத்தை வந்து 5 மணி வந்து ஃபுல்லா அடிச்சாங்க எல்லா தேட்டர்லயுமே. அப்போ அவங்களோட மார்க்கெட் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு. பட் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலுமே ஒரு 3 நாள், ஒரு 2 நாள் 3 நாள் ஆடியன்ஸை வந்து ஃபுல் பண்ணிச்சு அந்த படம். அது இல்லாம டோரான் ஒரு படம் இருக்கும், அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல தான் இந்த நயன்தாராக்கு வந்து இந்த லேடிஸ் ஹேஷ் டேக் அடிச்சாங்க. தேட்டருக்குள்ள கத்தினிக்கிட்டு என்ஜாய் பண்றானுங்க. அப்போ வந்து அவன் சொன்னா மச்சான் டோரா படம் பார்த்த மச்சான், தேட்டர்ல அப்படி இருந்துச்சு மச்சான். எல்லாம் வந்து ரஜினி விஜய் படம் பண்ற மாதிரி கத்தினி வந்து என்ஜாய் பண்றாங்க. ஒரு சீன் வரும், இந்த பாட்டில் ஓட வந்து துணியில கட்டி வில்லனோட கழுத்துல அடிச்சுட்டு அப்படியே இழுப்பாங்க. அப்போ வந்து வில்லனோட செல்போன் மேல போயிருக்கும், செல்போன் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு கையில பிடிச்சிட்டு போன் பேசுற மாதிரி ஒரு சீன், ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும். அதுக்கெல்லாம் தேட்டர்ல அப்படி கத்தாங்க மச்சான். அந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்ல நான் இந்த ஹீரோஸ்க்கு அப்படி வந்து ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி நான் பார்த்தது இல்லை. சரியா போல அப்படின்னாலுமே ஆடியன்ஸை புல் பண்ற அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது வந்து நயன்தாரா பயங்கரமா இருக்கு. அதனாலதான் சிறு ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க தேடி வராங்க. ஸோ பேக் டு பேக் அவங்க வீட்டில் எத்தனை படம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல மண்ணாங்கட்டி சின்ஸ் 1918 சொல்லிட்டு ஒரு ஃபிலிமு. இது வந்து பிளாக் ஷிப் டைரக்டர் இருக்காரு, அவர் எடுக்கிறாரு. அண்ட் ஹாய் கெவின் கூட மூக்குத்தி அம்மன் 2 அண்ட் தண்ணி வரும் 2 அது ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இயர் எண்ட்லயோ இயர் மிடில்லயோ வந்து தண்ணி வரும் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது தமிழ்ல. தெலுங்குல பாத்தீங்கன்னா நம்ம பாலையாவோட 111வது திரைப்படம், அதுலயே வந்து ஹீரோனை கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் கனடா சைடு போனீங்கன்னா நம்ம யாஷோட டாக்ஸிக் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு மெயினான ரோல் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கிட்டு மலையாளம் சைட்ல பாத்தீங்கன்னா டியர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம மம்முட்டி மோகன்லாலோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பேட்ரியாட் அப்படிங்கிற திரைப்படம், அதுலயும் வந்து ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலா பாலிவுட்ல தில்ராஜு அண்ட் சல்மான் கான் அவரோட ப்ராஜெக்ட்ல வந்து ஹீரோயின் வந்து கம்மிட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமா 9 படங்கள் அவங்களுக்கு பேக் டு பேக் வந்து கையில வச்சுட்டு இருக்காங்க. நயன்தாராக்கு மார்க்கெட் காலி அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. அவங்க மார்க்கெட் எங்க உச்சத்திலே இருக்கு. கேரியரோட உச்சத்தை அப்படின்னால அந்த கேரியரோட உச்சத்துல இப்போ நயன்தாரா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகும். இது ஒத்துக்கிறனாலும் இதுதான் நிஜம். ஸோ நீங்க நயன்தாரா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அவங்களோட ஃபிலிம் ஜேர்னியை பற்றி உங்களோட தாட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, பாசிட்டிவா பண்ணுங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான வீடியோவா இருக்கட்டும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து யாரையும் நம்ம ஹெல்ப் பண்ண வேணாம், ஹெட் கொடுக்க வேணாம். ஹெட் கமெண்ட்ஸ் போடுறத கொஞ்சம் தவிர்த்துட்டு பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோமே, பாசிட்டிவா வந்து நம்ம சொல்லுவோமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த பக்கத்துல வந்து ஒரு ஹைப் பட்டன் இருக்குல்ல, அதாவது அமுக்கிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.